கும்ப ராசி அன்பர்களுக்கு குதூகலம் மகிழ்ச்சி எல்லாமே எப்படா கிடைக்கும்? எப்போ நம்ம ஃபஸ்ட்டு மனசு விட்டு நிம்மதியாக இருப்போம்? மன நிம்மதி மட்டும் கிடச்சிட்டா போதும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்குற கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கிட்டத்தட்ட ஆனி மாதத்துக்கு பிறகு உங்களுடைய மன அழுத்தம் குறையும். மன குழப்பத்துடன் இது செய்யவா அது செய்யவா, அது செஞ்சால் தப்பா இது செஞ்சால் தப்பா, எது செஞ்சாலும் நம்மளை தப்பு சொல்கிறாங்களே, கடைசியில் எதுவுமே செய்யாமல் இருந்துருவோம்னு சொல்லி சிவனேன்னு இருக்க வேண்டிய நிலைமையில் உள்ள நம்முடைய கும்பராசி அன்பர்கள் இனிமேல் தான் உங்களை யார் என்னும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏற்பட போகுது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பது மூலமாக யார் யாரெல்லாம் கும்பராசி என்பர்களில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்களோ, ஒரே வீட்டுக்குள்ளே தனித்தனி அறையில் இருக்கீங்களோ, அல்லது ஒரே அறையில் ஒரு 4 வார்த்தை கூட பேசக்கூட முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் உறுதியாக பர்ஃபெக்டான லைஃப் ஷேர் போகுது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே பொது பலன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இது கோச்சார கிரகங்களை வைத்து மட்டுமே எடுக்கிற கணிப்பு. ஓகேவா? உங்கள் சுய ஜாதகம் வேறு. அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் கும்பராசி என்பவர்களுக்கு புதிய வீடு மனை கட்டக்கூடிய யோகத்தையும், சந்தோஷத்தை தொலைத்துட்டு சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காதான்னு எதிர்பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தர சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த தமிழ் புத்தாண்டு. மேலும் கும்பராசி அன்பர்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வீண் பழி வீண் பகை வைத்து கொண்டு உங்கள் மேலே உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை மனதளவில் ஒரு போராட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சி அளிக்கப்படும். நீ செய்யாத தவறுக்கு உங்கள் மேலே ஒரு தண்டனை வந்திருக்கு, அல்லது உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி உங்களை லாக் பண்ணுறாங்களேன்னு வருத்தப்பட்டுக்கிறீங்கன்னா உங்களுடைய வருத்தத்துக்கு ஒரு முடிவு காலம் உறுதியாக உண்டு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் சொந்த தொழிலில் இப்போ போராடிக்கிருக்கீங்க. இந்த தொழில் நடத்துவோமா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கிற நம்முடைய கும்பராசி என்பர்களுக்கு தொழிலில் லாபம் உறுதியாக ஏற்படும்.